நீண்ட நாளைய போராட்டம் மற்றும் சவால்களுக்கு பின்னர் சுங்கை சிப்பூட் சுங்கை ரேலா தோட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட தமிழ் பள்ளி திறப்பு விழா கண்டது. இப்பள்ளியின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதற்கான சான்றிதழ் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டதாக அப்பள்ளிக்கு வருகை புரிந்த கல்வி துணை அமைச்சர் ஓங் காவோ கூறினார். சகல வசதிகளை கொண்டுள்ள இப்பள்ளியில் தற்போது வெறும் 28 மாணவர்கள் மட்டுமே பயில்கிறார்கள் என்றும் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்க பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 2012ஆம் ஆண்டில் புதிய கட்டடம் நிர்மாணிக்க அனுமதி கிடைக்கப்பெற்ற போதும் போராட்டம் சவால்கள் என 13 வருடங்களை கடந்து இறுதியில் இப்பள்ளி இன்று திறப்பு விழா காணப்பட்டது. தற்போது 100% நிறைவு பெற்று மிகவும் பாதுகாப்பாக இப்பள்ளி அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம், பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலேசிய அமைச்சரவைக்கு இவ்வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நாட்டில் பாகுபாடின்றி பள்ளி மேம்பாட்டிற்கு உதவிகள் நல்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியும் பழைய கட்டடத்திலிருந்து புதிய கட்டடத்திற்கு வந்துவிட்டனர். ஆகவே இனிவரும் காலங்களில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல் நடவடிக்கைகள் மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்று அவர் கருத்துரைத்தார். சுங்கை ரேலா தமிழ் பள்ளி திறப்பு விழா கண்டுள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். குறிப்பாக 3,60,000 ரிங்கிட் நிதி பற்றாக்குறையால் பள்ளி கட்டுமான பணி இழுபறியில் இருந்தது. இருப்பினும் 13 வருடம் கழித்து வெற்றி பெற்றுள்ளதாக பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் கூறினார். Hari ini merupakan hari yang amat bersejarah, 10 hari bulan 6 2025, yang mana sijil perakuan siap kerja bangunan baharu HKT Ladang Sungai Rela di lokasi baharu telah pun diserahkan kepada pihak sekolah secara rasmi pada hari ini. Projek ini telah pun diluluskan tahun 2012 dan setelah kita menunggu selama 13 tahun, sekarang sijil perakuan siap telah pun diserahkan, bangunan telah pun siap 100% dan diperakui selamat digunakan. Dan pada pagi ini juga kita meraihkan pengoperasian sekolah di lokasi baharu ini. Seramai 28 orang murid telah pun berpindah dari sekolah lama, sekolah asal di tempat asal ke sini. Dan kesemua ini melibatkan satu usaha sama, satu usaha sepasukan yang melibatkan banyak pihak, termasuklah pihak LPS, pihak sekolah, PIPG, Wakil Rakyat, Exco Kerajaan Negeri, JPN, PBD, KPM dan semua rakan-rakan kita yang telah pun membantu seperti yang saya telah sebut dalam ucapan saya tadi. எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே, உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள் ராம்ராஜ் காட்டன் விற்பனை மையத்திற்கு. தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 10 தொடங்கி 15ஆம் தேதி வரையில் தரமான முதன்மையான காட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி, ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சிரம்பான், ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர், பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜாலான் துன் சம்பந்தன், சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி. வாருங்கள், நமக்காக அப்பா, அப்பாவுக்காக நாம். அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.